இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். ஹலோ ஹலோ, டிவி பாத்தீங்களா? இல்ல, ஏன் இதுக்கு மினிஸ்டர் பையன் பத்தி ஏதோ நியூஸ் வந்திருக்கா? ஆமாங்க, மினிஸ்டர் வேற 24 மணி நேரத்துல பையனை கொண்டவங்களை கண்டுபிடிச்சு முன்ன நிறுத்தணும்னு ஆர்டர் போட்டிருக்காரு. சாதாரணமா கொலை நடந்தாலே அப்படிதான் சொல்லுவாங்க. மினிஸ்டர் மகன்னா பின்ன சும்மாவா இருப்பாங்க? சரி சரி, நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆக வேண்டாம். ஓகே, நீங்க எப்பவும் போல கொஞ்சம் நார்மலாவே இருங்க. போலீஸ் கண்டுபிடிச்சு வீட்டுக்கு வந்துருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்குங்க. ஏங்க, அப்பெல்லாம் ஒண்ணும் ஆகாதுங்க. நீங்க பதட்டப்படாம கொஞ்சம் தைரியமா இருங்க. இதுல நீங்களும் நானும் சம்பந்தப்பட்டிருக்கோன்னு யாருக்குமே தெரியாதுங்க. பதட்டப்பட்டு தயவு செஞ்சு நீங்களே யாருக்கும் காட்டி கொடுத்துறாதீங்க. இத பத்தி யார்கிட்டயுமே சொல்லிக்க வேண்டாம். ஓகே? நானும் மறைக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றேன், ஆனா என்னால முடியல. அம்மா வேற சந்தேகப்பட்டு கேட்டுட்டாங்க. ஒரு வழியா பேசி சமாளிச்சிட்டேன். இங்க பாருங்க, நடந்த எல்லாத்தையுமே ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துருங்க. மினிஸ்டர் மகனுக்கு நடந்தது ஒரு விபத்து. அவன் செஞ்ச தப்புக்கு கிடைச்ச ஒரு தண்டனை. இதுல உங்களோட பங்கோ என்னோட பங்கோ எதுவுமே இல்ல. அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ப்ளீஸ் குந்தவை, நடந்த சம்பவத்தை உங்க மனசுல இருந்து அழிச்சிருங்க. அப்பதான் உங்களால நிம்மதியாவே இருக்க முடியும். எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். நீங்க எங்க துர்கா வந்துட்டா உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன். வா வா, படி இருக்கு, பாத்து மெதுவா வா. மெதுவா பாத்து விழுந்துராத. படி படி இருக்கு, ஜாக்கிரதை. புடிச்சுக்கோ, கால் எடுத்து ஒழுங்கா வை. பாத்து பாத்து இடிச்சிர போறேன். விழுந்துராத. மெல்லமா உள்ள கொண்டு போங்க மாதாஜி. பாத்து மாதாஜி, இது யார் வீடு? நம்ம வீடுதான். சித்தப்புக்கு என்னாச்சு? மாயாம்மா ஏன் கைய பிடிச்சு கூட்டிட்டு வராங்க? மாமா, சித்தப்பு வா, நில்லு. மாமா என்னாச்சு? ஐயோ, என்ன சித்தப்பு ஸ்டைல கரடில போட்டு வந்திருக்கீங்க? ஸ்டைலா நான் நேரம்தான். அம்மா, என்னம்மா மாமாக்கு என்னாச்சு? மாப்ள, மாமா, என் நிலைமைய பாடுறா மாப்ள. ஐயோ, சித்தப்பு உங்களுக்கு என்ன? நல்லா கருப்பு கண்ணடியில போட்டு அப்படியே எம்ஜிஆர் மாதிரி தக 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 தகன்னு இருக்கீங்க. யாரு? நானு எம்ஜிஆர் மாதிரி. அட போமா, நீ வேற அம்மா. தலைவரோட ரசிகர்களுக்கெல்லாம் தெரிஞ்சிட போகுது. ஊடு பூத்து என்ன மிதிச்சிட போறானுவோ. இல்ல சித்தப்பு, கருப்பு கண்ணடியில நீங்க அப்படிதான் இருக்கீங்க. என்ன கருப்பு கண்ணாடி போட்ட உடனே கண்ணு தெரியாத மாதிரி தடுமாறுனீங்க. அது மட்டும் தான் கொஞ்சம் சரியில்லை. முதல்ல நீங்க கரடி கேட்டுங்க. நான் உண்மையிலேயே சொல்றேன் ஐயா, என்னுடைய 2 கண்ணிலையும் பார்வை போயிடுச்சு. வேணும்னா பாத்துக்கோங்க. மாமா, என்ன மாமா சொல்றீங்க? பார்வை போச்சா? மாமா, எப்படி மாமா? நான் என்னத்தடா சொல்லுவேன் மாப்ள. எனக்கு இப்படி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. என்ன நடந்துச்சு சித்தப்பு? எப்படி பார்வை போச்சு? அது 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 வந்து அது வந்து ஆக்சிடென்ட்ல பார்வை போயிடுச்சு. ஆமா ஆமா, ஆக்சிடென்ட்ல தான் பார்வை போச்சு. ஆக்சிடென்ட்டா? இல்லையே, சங்கரபாண்டிய பார்த்தா ஆக்சிடென்ட்னு நம்ப முடியலையே. ஆமா, நம்பவே முடியல. அது ஆக்சிடென்ட்னா அடிபடணுமா என்ன? பாத யாத்திரையா நடந்து போயிட்டே இருக்கும்போது எதிரில வந்த லாரிய கவனிக்காம நான் பாட்டுக்கு நடந்து வந்துட்டு இருந்தேனா, என்ன காப்பாத்துறதுக்காக சங்கரபாண்டி பள்ளத்துல விழுந்துட்டான். அந்த அதிர்ச்சியில கண் நரம்பெல்லாம் பாதிச்சு கண்ணு 2ம் போச்சு. ஆமா, நான் குப்புற விழுந்தேனா கண்ணுல கல்லு குத்திருச்சு. ஆமா, ஆக்சிடென்ட் எங்க நடந்துச்சு? எதிரில வந்தது லாரியா இல்ல வேற ஏதாவதா? லாரினா மணல் லாரியா? அது லோடோட வந்துச்சா இல்ல அன்லோடோட வந்துச்சா? ஏன் துர்கா, நான் பார்வையிலிருந்து உயிர் பழச்சு வந்திருக்கிறேன். இப்ப நீ இப்படி என்கொயரி பண்றதெல்லாம் நியாயமா? ஏ துர்கா, போதும் போதும். உன் விசாரணைய கொஞ்சம் நிப்பாட்டு. சங்கரபாண்டியே ஆக்சிடென்ட் ஆகி பார்வை பறிப்போன வருத்தத்துல இருக்கான். இவன் கிட்ட நீ இப்படி எல்லாம் என்கொயரி பண்ணிட்டு இருப்பியா? இவன் எப்படி சொல்லுவான்? இத பார், இது போலீஸ் ஸ்டேஷன் இல்ல, வீடு. இங்க உன் போலீஸ் புத்தி எல்லாம் காட்டாதமா. சூர்யா,
சங்கரபாண்டி முதல்ல ரெஸ்ட் எடுக்கணும். தொந்தரவு பண்ண வேண்டாம்னு சொல்லி வை அவகிட்ட. சரிங்க. நீ வா. இந்த வீட்ல எல்லாருக்கும் பார்வை இருக்குது, எனக்கு மட்டும் பார்வை போச்சே. வாயை மூடிட்டு போ. நல்லா இருப்பீங்களா? போ, போ. ஆவீங்களா? இப்படி போ. மாதாஜி. லெஃப்ட்ல போ. கண் பார்வை இல்ல. போ. எங்க உள்ள போ. போய் இடிச்சுக்க போறேன். ஐயோ. தாது. எப்படி? சார், விருப்பு வெறுப்பு இல்லாம பொறுப்பா கேஸை டீல் பண்ற ஒரு சின்சியர் இன்ஸ்பெக்டரை தான் இந்த கேஸ்ல நான் ஸ்பெஷலா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன். இன்ஸ்பெக்டர் இப்போ வந்துருவாங்க சார். ஆஃப்டர் ஆல் ஒரு இன்ஸ்பெக்டருக்காக மினிஸ்டர் நான் வெயிட் பண்ணணுமா? மே கமன் சார். கமிங். சார், வாங்க துர்கா. இப்ப நீங்க கான்ஸ்டபிள் கிட்ட மன்னிப்பு கேட்கல, டியூட்டில இருக்கிற கான்ஸ்டபிள அடிச்சு குற்றத்துக்காக நான் உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். என்னது அரெஸ்ட் பண்ணுவியா? எங்க அரெஸ்ட் பண்ணு பாப்போம். சார், இவங்க தான் உங்க பையன் கேஸ்ல குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஸ்பெஷலா அப்பாயின் பண்ணியிருக்கிற இன்ஸ்பெக்டர். பேர் துர்கா. ஹலோ சார். ஏன் சார் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? என்ன வெறுப்பேத்தி பாக்குறீங்களா? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? நான் போய் அப்படி பண்ணுவேனா? நீங்க பண்றது அப்படித்தானங்க இருக்கு. இந்த இன்ஸ்பெக்டர் யார் தெரியுமா? என்ன காரியம் பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா? தெரியும் சார். நான் கான்ஃபரன்ஸ்க்காக டெல்லி போயிருந்தப்போ உங்களை அரெஸ்ட் பண்ணி சோசியல் மீடியால வைரல் ஆக்கி விட்டுட்டாங்க. வைரல் ஆக்கல, என்ன அவமானப்படுத்திருக்காங்க. அதனால தலைவர் கோபத்துக்கு ஆளாகி மன்னிப்பு வீடியோ போட்டு அசிங்கப்பட்டு போனேன். இப்படி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்த இவங்க தான் என் மகனை கொலை பண்ணவன கண்டுபிடிக்க போறாங்களா? அதை நான் நம்பணுமா? சார், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விருப்பு வெறுப்பு இல்லாம பொறுப்பா இந்த கேஸை விசாரணை செஞ்சு உங்க மகனை கொன்ன கொலைகாரனை கண்டிப்பா சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்துவாங்க சார். அதுக்கு உங்களை அரெஸ்ட் பண்ணதே ஒரு சாட்சி சார். ஏங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? ஆல்ரெடி இந்த பொண்ணுக்கு எனக்கு பிரச்சனை இருக்கு. என் மேல இருக்கிற கோபத்துல என் பையன் கேஸை எப்படி சரியா விசாரிப்பாங்க? எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லைங்க. சார், நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. அன்னைக்கு தப்பு உங்க மேலதான். நீங்க மினிஸ்டர்னு தெரிஞ்சும் பின்விளைவுகளை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம தைரியமா ஆக்ஷன் எடுத்தாங்க பாருங்க. அந்த துணிச்சலோடையும் நேர்மையோடையும் இந்த கேஸை விசாரிச்சு உண்மையான குற்றவாளியை சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்துவாங்க சார். துர்கா, அமைச்சர் உன் மேல சந்தேகப்படுறாருமா. அது மட்டும் இல்ல, இந்த கேஸால நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே தலைகுனிவு ஏற்பட்டிருக்கு. அதனால இந்த கேஸ்ல நீ குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுல தான் நம்ம டிபார்ட்மெண்டோட மானமே இருக்கு. சாரோட பையனை கொலை பண்ண கொலைகாரனை கண்டுபிடிச்சு கோர்ட்ல நிறுத்தணும். ஓகே சார், கண்டிப்பா செய்றேன். உங்க நம்பிக்கையை நான் காப்பாத்துவேன் சார்.